கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் கிறிஸ்மஸ் புது வருடம் எல்லாம் மனமகிழ்ச்சியாக அனுசரித்து குடும்பத்தோடு மனமகிழ்ச்சியாக இருந்து இந்த புதிய வருஷத்துக்குள் தேவன் வர கிருபை அளித்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தணும். புதிய வருஷம்னு வந்தாலே நம்மளுக்கு அநேக வாக்கு தத்தங்கள்லாம் திருச்சபையிலேருந்து ஊழியக்காரங்களிருந்து ஒவ்வொரு ஊழிய நிறுவனங்கள் எல்லா இடத்திலிருந்து நம்மளுக்கு தருவார்கள் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்க அது என்னைக்கா சிந்தித்து பார்த்தது உண்டா? இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் தேவன் கொடுத்தார்? திருச்சபையிலிருந்து நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? போன வருஷம் ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுத்தீர். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குன்னு சொல்ல முடியும்? நிறைவேறாட்டி ஏன் நிறைவேறவில்லை அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்களா? இன்றைக்கி அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் அது நிறைவேறணும்னா சில நிபந்தனைகளை கொடுக்கிறார். இதை செய்தால் உனக்கு இந்த பிளெஸ்ஸிங், இதை செய்தால் நான் உனக்கு செய்வேன். அப்போ அந்த நிபந்தனைகளை உதாரணம் பார்த்தீங்கன்னா உபாகம் 28:1 எவ்வளோ ஆசீர்வாதம், நீ போகையிலும் ஆசீர்வதிப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிப்பாய், உன் மாம்பு செய்கிற தொட்டு கேட்குறதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனால் அது நிறைவேறணுன்னா அந்த 1ஆம் வசனத்தில் ஒரு 3 கண்டிஷன். என் சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் கட்டளைகளை கை கொள்ளு. இதெல்லாம் செஞ்சினா இந்த 14 ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும். அப்போ அந்த நன்மைகள், அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிபந்தனைகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். இந்த கொடை நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கொடை கண்டுபிடித்த ஆரம்ப நாட்களில் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு தான் மகா வீட்டுக்கு போனார். மகாட்ட பேசிட்டு சாயந்தர நேரம் கிளம்பும் போது மழை இருட்டிக்கிட்டு இருந்தது. உடனே மகா சொன்னால், எப்பா மழை இருட்டிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போகிற வழியில் நனைஞ்சிட்டிங்கன்னா இந்த கொடையை பிடிச்சிட்டு போங்க, நீங்கள் நனையாமல் போயிடலாம் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி கொண்டா பாப்பா அப்படின்னு அந்த கொடையை வாங்கி பையுலுக்க வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. உடனே யோசித்து பார்த்தாரு, மகா சொன்னாலே மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிட்டு போகணும். உடனே டக்குன்னு எடுத்தார், கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சி நடந்துக்கிட்டே போகிறாரு. நனைஞ்சிக்கிட்டே தான் போனார். இன்னும் கொடையை பிடிச்சா நனைய மாட்டோமேன்னு மகா சொன்னாலே, நான் கொடையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் நனைஞ்சிட்டு தானே இருக்கேன்னு. அப்போ தான் ரோட்டில் போகிறவ சொன்னார், ஐயா கொடையை விரித்து பிடிங்கய்யா, அப்போ தான் நீங்கள் நனையாமல் போகலாம் அப்படின்னு. உடனே அந்த கொடையை இதை பிடிச்சி அப்படியே கீழே அமுக்கினார். கொடை விரிஞ்சுது. உடனே இப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. விரிஞ்சிருக்கு கொடை, பிடிச்சிக்கிட்டே போகிறார். நனைஞ்சிக்கிட்டு தான் இருந்தார். என்னடா அவர் சொன்னார் விரித்து பிடிச்சா நனைய மாட்டோன்னு, விரித்து தான் பிடிக்கிறேன் ஆனால் நனைஞ்சிட்டு தானே போகிறேன் அப்படின்னு. பிறதான் இன்னொருத்தர் சொல்கிறேன், ஐயா அந்த கொடையை தலைக்கு மேலே வச்சு பிடிங்க, அப்போனாத்தான் நீங்கள் நனைய மாட்டீங்கன்னு. அதுக்கு பிறகு அந்த கொடையை தலைக்கு மேலே விற்கிறாரு. நனையாமல் இருந்தார். அதுக்கு மேலே வீடு வந்துருச்சு. பாருங்கள், கொடை இருந்தும் அவர் நனைந்து கொண்டு வந்தார். காரணம், அந்த கொடையை எப்படி விரித்து பிடிக்கணுன்றது மகளும் சொல்லி கொடுக்கல, இவரும் கேட்கல. கடைசியில் கொடை இருந்தும் அவர் நனைந்து கொண்டு தான் சென்றார். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நாம் சுதந்திரித்து கொண்டு எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக தான் இருக்கணும். ஆனால் ஏன் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம நிறைவேறலைன்னா, ஆண்டவர் சில நிபந்தனைகளை, நீ இதை இப்படி செய், இதை ஃபாலோ பண்ணு, இதை கடைப்பிடி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம அது செய்ய மாட்டோம். பாருங்கள், வாக்குத்தத்த வசனங்கள்லாம் நம்ம எப்படி வீட்டில் வச்சுருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொரு வருஷத்துலேயும் எப்படி நம்மளை முடிசூட்டுகிறார். யாருக்கு முடிசூட்டுவாங்க? யார் பரீட்சையில் வெற்றி பெற்றாங்களோ, யார் விளையாட்டில் வெற்றி பெற்றாங்களோ, யார் யுத்தத்தில் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு தான் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அழகு பார்த்து அவங்கள கௌரவிப்பார்கள். ஆண்டவரும்
ஒவ்வொரு வருஷத்திலும் நம்மளை நன்மையினால், அந்த கிரீடம் என்ன கிரீடனா, நன்மை என்ற கிரீடத்தை நம்ம தலையிலே வைத்து அவர் முடிசூட்டுகிறார். நன்மையால் முடிசூட்டும் பொழுதுதான் நம்மளுடைய பாதைகள் நெய்யாய் இருக்கிறது. தேவன் நன்மையால் நம்மை முடிசூட்டுகிறாரா? யோசித்து பாருங்க. வருஷ கடைசியில் ஒரு ஐயா ஒரு டைரி எடுத்து, இந்த வருஷம் எனக்கு மோசமான வருஷம், இப்படிப்பட்ட வருஷம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு கீழே எழுதுறாரு. இந்த வருஷம் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, இந்த வருஷம் என் மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, இப்படின்னு அவ்வளவும் எல்லாம் போட்டு இதெல்லாம் ஏன் நடந்தது, இந்த வருஷம் மோசமான ஆண்டுன்னு எழுதி வச்சு அப்படியே அசந்து தூங்கிட்டார். அவர் ஒய்ஃப் அந்த பக்கம் கூடி வந்ததை இந்த டைரியை வாசித்துட்டு உடனே கரெக்ஷன் பண்ணாராம். இந்த வருஷம் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், இத்தனை வருஷம் நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிங்க, ஆண்டவர் இப்போ உங்களுக்கு ரிட்டையர்டை கொடுத்து உங்களுக்கு ஓய்வை கட்டளை இடுகிறார். இனிமேல் நீங்கள் ஊழியம் செய்யலாம், இனிமேல் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், இனிமேல் உங்கள் ஹெல்த்தை நல்லா பாதுகாத்துக்கலாம். கர்த்தர் நன்மையை உங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். ரெண்டாவது, பெரிய விபத்து இல்லாமல் சிறு விபத்தாக தேவன் உங்களை பாதுகாத்தார், அதற்காக நன்றி. பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் சிறு ஆப்ரேஷனாக நடத்தி இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு இருக்க கிருபை அளித்தார், நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் எங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார், சொந்தமாக வீடு கட்டுவதற்குரிய உதவிகளை செய்தார், பிள்ளைகள் ஃபாரினில் போய் படிக்க உதவி செய்தார். இவ்வளவு நன்மைகளை கொடுத்து அந்த தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். பாருங்க, இந்த ஐயாவுடைய தாட் எப்படி இருக்கு, இந்த அம்மாவுடைய தாட் எப்படி இருக்கு, நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு 10ல் ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கலாம், 9 காரியம் நன்மை செய்திருப்பார். அதெல்லாம் மறந்துறீங்க நீங்கள். இந்த ஒன்றைத்தான் ஏன் செஞ்சார், எதுக்கு செஞ்சார், அதையே குறை சொல்லி கொண்டு ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். ஏன் அந்த ஒன்றை செய்யலை? நம்ம திருந்த வேண்டியது, நாம் பக்குவப்பட வேண்டியது, நாம் உணர வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கு. அதை உணர்வதற்காக தான் தேவன் நம்மளுக்கு சில நேரம் சிக்ஷைகளை அனுமதிக்கிறார். மறந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறது அது என்னன்னா, வருஷத்தை நான் நன்மையால் முடிசூட்டுவேன். நன்மையால். ஏன் அவர் நம்மளுக்கு வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார்னா, வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். 3.5 வருஷம் அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ போகிற இடத்துலலாம் நன்மை தான் அவர். அதனால தான் நம்மளுக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் நன்மை என்ற கிரீடத்தை நம்ம தலையிலே வைத்து தேவன் நம்மை அழகு பார்க்கிறார். என் பிள்ளைக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன் பாருங்களேன். அதாங்க, உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் நடக்காது. ஐயோ யாரோ எனக்கு செய்வனை வச்சுருவாங்களோ, ஏவலை வச்சுருவாங்களோ, என் குடும்பத்தில் அப்படி நடக்க இப்படி நடக்க பயப்படாதீங்க. லாபானோடு பேசின தேவன் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்து வீடு எழுத்து வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் அதிகாரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதை முதல்ல விசுவாசிங்க. ஆண்டவர் பேசுவார், என் பிள்ளைக்கு மேலே ஒன்றும் கை படக்கூடாது, ஒரு வார்த்தை பேசாத. பார்த்தீங்களா? இது யாக்கோபுக்கு தெரியாது. ஆனால் நைட்டு லாபானோட தேவன் பேசுகிறார், யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் செய்யாது. அதுதாங்க நன்மை செய்கிற தேவன். ஆண்டவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்மை என்ற கிரீடத்தை உங்கள் தலைமையில வைக்கிறாரு. இனிமேல் உங்கள் பாதைகள்லாம் நெய்யாய் பொழியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, சாதாரண மைசூர் பாக்கை காட்டிலும் இந்த நெய் மைசூர் பாக்கு எவ்வளவு சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது, அதுபோல தாங்க உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். சரி, நன்மை, அவர் நன்மையால் முடிசூட்டுகிறார். நன்மைனா எதை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது? பிரசங்கி 2:24 புசிப்பது குடிப்பது தன் பிரயாசத்தின் பலனை
அனுபவிப்பது அல்லாமல் வேற ஒரு நன்மையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்கவில்லை. அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம சந்தோஷமாக இருப்போம். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம தான் அனுபவிப்போம். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இனிமேல் மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாது, ஆஸ்பத்திரிக்கு போகாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய மாட்டீங்க. வேற வீண் செலவுகளுக்கெல்லாம் தேவன் விலைக்கு பாதுகாப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் கையில் சம்பாதிக்கிற பணம்லாம் 5 நிமிஷம் கூட கையில் நிற்க மாட்டீங்க. உடனே பேங்க் டியூ, வட்டி, கடன் அங்கங்கன்னு போய் விடுகிறது. சம்பாதிக்கிற பணம் வீடு கட்டுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் அவங்க வசிக்க முடியாமல் நிறைய பேர் அதை விற்று விடுகிறார்கள். அதை வாடகைக்கு விட்டு இவர்கள் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொந்த தொழிலை மூடிட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் தேவன் அதெல்லாம் மாற்றி போடுவாருங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுகிறார். இந்த வருஷம் நான் நன்மையால் உனக்கு நான் முடிசூட்டுவேன். டோன்ட் ஃபியர், ஐ ஆம் வித் யூ. நான் உன் கூட இருக்கிறேன். கலங்காத, திகையாத, நான் உன் தேவன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன். நீங்க சம்பாதிக்கிற பணத்தில், நீங்க சம்பாதிக்கிற உழைப்புல நீங்க அதை அனுபவிப்பீங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற பிளஸ்ஸிங். 2வது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு கூட இருக்கையில் நன்மை செய்வது இல்லாமல் வேற ஒன்றையும் தேவன் நம்மளுக்கு அனுமதிக்கல. அப்போ நீங்க உயிரோடு கூட இருக்கும் போதெல்லாம் நீங்க நன்மை தான் செய்வீங்க. நீங்க உயிரோடு கூட இருக்கும் போதெல்லாம் நீங்க மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஏன்னா நன்மை என்ற கிரீடத்தை உங்க தலையில் அவர் சூட்டி விட்டார். இனிமேல் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி, நன்மை தான். இதை விசுவாசிங்க. ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். குறை சொல்லாதீங்க. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இருதயத்துல கசப்பு இருக்கக்கூடாது. உங்க இருதயத்துல அசடை வச்சுக்கிட்டு தேவனை நான் ஆசீர்வதிக்கலன்னா எப்படி? நீங்க எங்க போனாலும் சரி, எது போனாலும் சரி சில பேர் பாருங்க, அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டில் சண்டை போட, கசப்புவோட இருந்துக்கிட்டு வாழ்வாங்க. நீங்கள் அந்த மீட்டிங் போனாலும் சரி, இந்த மீட்டிங் போனாலும் சரி, 12 மணி நேரம் 24 மணி நேரம் உபாசம் இருந்தாலும், அழுது பிறண்டு உருண்டு எடுத்தாலும், ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியம் உனக்கு தெரியும். அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். உனக்கு சத்தியம் தெரியும். எவ்வளவு பிரசங்கம் கேட்குறோம், எவ்வளவு சத்தியத்தை கேட்குறோம், எவ்வளவு போதனைகளை கேட்குறோம். அதை கேட்டு இதயத்திலே பதித்து அதன்படி நாம் நடக்கிறோமா? அப்போ தேவன் உனக்கு நன்மையால் முடிசூட்டணும்னா நீங்கள் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பாவத்திலிருந்து ஒரு ஜெயம், சாபத்திலிருந்து ஒரு ஜெயம், எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. பாவத்தை மேற்கொள்ளுங்க, பிசாசின் பிரச்சனைகளை மேற்கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நன்மையால் முடிசூட்டுகிறார். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க நான் இப்பொழுது பிரார்த்தனை பண்ணுகிறேன். பிரார்த்தனை பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், நன்மையால் முடிசூட்டும். இதுவரை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். இப்பொழுது குடும்பத்தில் உள்ள பிரிவினைகள், கசப்புகள் எல்லாம் நீங்கட்டும். ஒற்றுமையை தாரும், ஐக்கியத்தை தாரும், ஒரு மனதை கட்டளையிடும். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீர் அபரிதமாக ஆசீர்வதியும். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயங்களை எல்லாம் நீர் தொடுவீராக. பலவீனங்களை எடுத்து போடுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருடைய தலையிலும் நன்மை என்ற கிரீடத்தை வைத்து ஆண்டவரே அவர்களை மனமகிழ்ச்சி ஆக்குங்க. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்யப்பற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு நீங்கள் செல்ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.